3 பிரியாணி சாப்பிட்டேன் நேற்று. சீட் டேல 3 பிரியாணி. மதியானம் ஒரு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். நைட்டு வந்து மட்டன் பிரியாணி 2 பிளேட் ஃபங்க்ஷனில் ஆச்சா பார்த்துருப்பீங்க. ஸ்டில் ஐ ஹாவ் அ 6 பேக். ஓகே, ஒரே நாளெல்லாம் ஏறிடாது. ஐயோ டயட் பண்ணா சீட் பண்ணா ஐயோ ஏறிடும், அந்த மாதிரிலாம் ஏறாது. அந்த கதையே கிடையாது. உங்கள் மெட்டபாலிசம் ஹைக் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் வந்து பேச்சை போடுறதா நீங்கள் பார்க்குறீங்க, மூச்சை போடுறதையும் இப்போ யூடியூப்ல ஒரு 30 நிமிஷம் போடுறீங்க, அதையும் பாருங்க. ஓகே, சாப்பிட்டது செரிச்சிருச்சு, அதை எப்படி சொல்றதுன்னா போக வேண்டியது போயிடுச்சு, உடம்பு எடுக்க வேண்டியது, மீதி இருக்கிறத உடம்புல தங்க விடாம சரிச்சிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ அதை 30 நிமிஷங்க. நான் ட்ரெயினர்ன்றதுக்காகலாம் ஒர்க் அவுட் பண்ணல. என் உடம்பு எனக்கு பிடிக்கும், கடவுள் கொடுத்த இந்த உடம்பை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சாகும்போது ஆரோக்கியமாக சாகணும். ஓகே, அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஆல்ரெடி சாப்பிட்டு ரொம்ப பெருசாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. நம்ம கஷ்டம் எனக்கு போய் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 30 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிக்க முடியும் உங்களால். ட்ரை பண்ணுங்க, அது அடிக்ஷன் ஆகும். நல்ல விதமான போதைங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன், ஆரோக்கியமாக இருப்பீங்க. யார் கையும் பிடிச்சி நடக்க தேவையில்ல, கெத்தா சுற்றலாம், கெத்தா ஓடலாம், ரோட ஃபுல்லாக ஓடலாம், சென்னை சிட்டி ஃபுல்லாக ஓடினுக்கிறேன் ஜாலியாக நான். ப்ளீஸ் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான். யாரா அவன் கத்தினே இருக்கிறான் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கத்தின்னு தான் இருக்க போறீங்க. நான் உடனே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் சாகிற வரைக்கும் கத்தின்னு தான் இருக்க போகிறேன். நான் பேச்சை போகிறத காட்டில் மூச்சு அதிகமாக போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க, உண்மை. ஸோ ப்ளீஸ், உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியமானது, உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் அதிகாரி, நமக்கு நம்ம தான், அதை புரிஞ்சுக்கோங்க. பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், புரியுதா? பொருளாதார திறமைகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் நலன் கருதி உங்களுக்காக எப்போவுமே ஃபெட் தமிழா கூல். லவ் யூ.